வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பெரிய பெரிய யூடியூபர்லாம் வந்து யூடியூப் கான்ஃபரன்ஸுங்கெலாம் ஒன்று போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அது பார்க்கும்போதெல்லாம் நம்மளையும் யாராவது இந்த மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிலாம் ஜென்யூனாக சொல்கிறேன், தோணியிருக்கு. நடந்துருச்சு மக்களே, அது நடந்துருச்சு. இன்றைக்கி வந்து நான் ஆக்லாண்டில் இருக்கேன். நியூசிலாந்து கிரியேட்டர் கான்ஃபரன்ஸ் 2025 நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு இன்வைட் வந்திருக்கு. எனக்கு வந்து இமெயிலில் இன்வைட் வந்தப்போ எவனோ நம்மளை வச்சு ப்ராங்க் பண்ணுறான் போலேன்னு தான் நான் நினச்சேன். பட் நமக்கு இந்த வருஷம் அட்டன் பண்ணுறதுக்கு இன்வைட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட் வந்து இன்வைட் ஒன்லி பேசிஸில் தான் நடக்குது. ஸோ இன்வைட் பண்ணால் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ ஐம் வெரி 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 எக்ஸைட்டட் அண்ட் கிரேட்ஃபுல். டைம் வந்து 8:30 ஆகுது. 9 o'clock ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு ரூம் டூர் காமிச்சிடுறேன். ஏன்னா நம்மளை இன்வைட் பண்ணி தங்குறதுக்கு இடம் கொடுத்து ஆஹா இது வேற லெவலில் இருக்கேங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. லைஃப்பில் வந்து எல்லாமே டெம்பரரி தான் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். பட் இன்னைக்கு இந்த ஒரு மொமெண்ட் வந்து ஓகே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் பார்ப்போமேங்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்க உங்களுக்கு நான் ரூம் சுற்றி காமிச்சிடுறேன். ஸோ நம்ம தங்கியிருக்கிறது வந்து புல்மேனில். ஒரு மிரர், டிவி, பெட்டு கொஞ்சம் கந்தலாக தான் இருக்குது. ஒரு குயின் பெட், அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்னதாக ஒரு கவுச் ப்ளஸ் காஃபி, டீ. அண்ட் இன்றைக்கி வந்து 4 PM கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிடும். 6 PM வந்து டின்னர் பார்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு காக்டெயில் அட்டையர் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது அங்கே இருக்குது. தென் உள்ளே வந்து ஷவர் அண்ட் டாய்லெட். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. நம்மளை கூப்பிட்ருக்காங்களா ஐயோயோ அப்படின்னு. எந்த சீன் அது, யார்டி நீ மோகினியில் வரும்ல, ஐயோயோ எனக்கு வெக்கமாக வருதுங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஐ எம் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளை அவங்க இன்வைட் பண்ணதுக்கு. இங்கே கட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நியூசிலாந்து கிரியேட்டர் கான்ஃபரன்ஸ் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ ஆஸ் யூஷுவல் வாங்க போகலாம். ஸோ நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். நான் இன்றைக்கி வந்து என்னோடய சில்வர் பட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இங்கே நியூசிலாண்டில் நிறைய லோக்கல் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு பிடிச்ச கண்டென்ட் க்ரியேட்டர் யாராவது இன்றைக்கி இந்த கான்ஃபரன்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நான் வந்து ஜஸ்ட் விஷ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் யூடியூப் வந்து இந்த பட்டன் ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ எனக்கு என்னமோ இது நான் அட்மையர் பண்ணுற ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்லேருந்து வாங்கினா இட் வில் பி ரியலி நைஸுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் நான் இது வெல்லிங்டன்லேருந்து நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்களை நான் பார்த்தேன்னா அவங்கள்ட்ட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது என்னோட ஒரு சைட் மிஷன் இன்னைக்கு. It's so rude. So this is Louis, one of my favorite New Zealand content creator. I've always done YouTube, but I'm slowly learning Instagram because it's a completely different ball game. I want to see. You shouldn't laugh. I just can't. No, wait. I can learn from you. YouTube's around that I want to learn. I've been following you for ages. Thank you so much. Content you post is very cool. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. இந்த ஈவெண்ட்டோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ஸ்
செராவேயோட டிஸ்ப்ளே வச்சுருந்தாங்க. எங்கள் எல்லார்கிட்டேயும் நம்மளோட ஸ்கின் டைப் பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அவங்களோட ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸை நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பிக் பண்ணி கொடுத்தாங்க. Whereas the standard is 48. Okay. It's got a bit of hydrourea in there as well, so it kind of draws water in. Okay. So yeah, see how she goes with that, and I'll give you both samples of this. Okay, cool. Thank you. நெக்ஸ்ட் வந்து சோனி நியூசிலாண்டோட ஃபோட்டோ பூத் செம்ம சூப்பராக இருந்தது. மெமரிக்காக நானும் ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிட்டேன். மற்ற ஸ்பான்சர்ஸான அன்யூ, எஸ்பிசிஏ, ஸ்நாக், த வேரோஸ் அவங்க வந்து அவங்களோட டிஸ்பிளே செம்ம யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ப்ராடக்ட் சாம்பிள்ஸும் கொடுத்தாங்க. ஃபைனலி த கான்ஃபரன்ஸ் ஸ்டார்டட் வித் கரக்கியா. கரக்கியாங்கிறது ஒரு மௌரி ப்ரேயர். This is my third product. It's a vessel for carrying the true AI of ancestral intelligence. Please be kind, talk to one another, include others, get to know everyone. Hey, we have people in this room with 500 followers. We have people in this room. Here, I would love you guys to offer them amazing Kiwi hospitality so they come back. 1,024 people applied to be here today, and there are 300 or just over 300 of you in this room. What does this mean? It means the creator economy is growing, and you are very, very lucky to be one of the chosen ones here today. இன்ஸ்டாகிராம், மெட்டா, ஃபேஸ்புக், யூடியூப், ஸ்னாப்சாட், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இதை பற்றி வீடியோ கடைசியில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி யூடியூபோட ஹெட் ஆஃப் நியூசிலாந்து கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. That's awesome. Congratulations. Yeah. To do a video? Or? No. You're going to give it to me because okay. what happened was. You got sent? Yeah. Okay. The delivery driver who brought this, he just threw it because he didn't know it. And I'm watching it from my security cam. My heart stopped. Yeah. Went back home. Oh, okay. So nothing happened. Yeah. He just threw it and went away. No. We got to Yeah. do that better. So just want to say massive congratulations for all the hard work Thank you you. building the community on the platform Thank on you. YouTube. Thank you so much. Respect, Thank you so- keep thank you so growing, much. keep posting, keep doing awesome stuff. இப்போதான் செஷன் எல்லாமே முடிஞ்சது. இப்போதான் செஷன் எல்லாமே முடிஞ்சது. அதை பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து லஞ்ச் இஸ் ஸ்பான்சர்ட் பை பர்கர் கிங். ஸோ அவங்க ஆன் சைட் வந்து ஒரு பர்கர் அவுட்லெட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டிங். ஸோ லஞ்சுக்கு வந்து நம்ம பர்கர் சாப்பிட போகிறோம். ஸோ கான்ஃபரன்ஸ் முடிச்சது மக்களே. நெக்ஸ்ட் வந்து டின்னர் பார்ட்டிக்கு ரெடி ஆகிடுச்சு. கான்ஃபரன்ஸ் நடந்தது எல்லாத்தையும் நான் வந்து பொறுமையாக வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன நடந்தது, என்ன குட்டீஸ் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பட் இப்போ வந்து நம்ம டின்னர் பார்ட்டிக்கு போகிறோம். அவுட்ஃபிட் செக் ரெடி.
கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நமக்கு வந்து என்னென்ன குட்டீஸ்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெடி? நம்ம போன டைமில் நமக்கு கிடச்சதுலாம் இதான். ஃபஸ்ட்டு வந்து செராவே, அவங்க வந்து மெயின் ஸ்பான்சர். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்ச மாதிரி நம்மளோட ஸ்கின் டைப் எப்படின்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செராவே கொடுத்த ப்ராடக்ட்ஸ். இது வந்து இன்ஸ்டாகிராமோட ஹெட், அவங்க வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இந்த ஃபோன் பாப்அப் பின் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நானும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன், செல்ஃபி எடுக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று எடுத்தாச்சு. இவங்க வந்து ஆல்கலைன் வாட்டர், இந்த பாட்டிலோட ஸ்பெஷாலிட்டி வந்து பிளான் பேஸ்ட் ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்பான்சர், அவங்க இது வந்து கொடுத்துருந்தாங்க. வாட்டர் டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. பாட்டில் வந்து எவ்வளோ தடவை வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் டைமில் ஃப்ரீ ஏஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு நான் ஆல்கஹாலிக் பிராண்ட். ஸோ இவங்க வந்து டிஸ்பிளே வச்சுருந்தாங்க லன்ச் டைமில். நான் போயிட்டு எனக்கு ஒரு கப்பு ஃப்ரீயாக தரீங்களா, என் பேர் அஃப்சல் தான், ஸோ என் பேரும் ஏஎஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, நீங்களும் ஏஎஃப் தான், ஸோ எனக்கு வந்து ஒரு சொவினியர் மாதிரி இந்த ஒரு கப்பு கொடுங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து 2 கொடுத்தாங்க. ப்ளஸ் இது வந்து பின்ஸ் மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஏஎஃப், அப்புறம் குவர்க்கி ஏஎஃப். ஸோ இது போக வேரோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து குடி பேக் கொடுத்தாங்க. பட் நான் போகிற டைமில் குடி பேக்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி எஸ்பிசிஏ வந்து அவங்களோட குடி பேக்கில் எய்தர் டாக் ஃபுட் இல்லைனா கேட் ஃபுட் வச்சு கொடுத்தாங்க. இங்கே வீட்டில் பெட்டு இல்லை, அண்ட் மோரோவர் நாங்கள் போகும்போது அது முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கிடைச்ச குடி இந்த ஈவெண்ட்டில். ஓகேவா? எனக்கு வந்து ஈவெண்ட்டோட பெரிய டேக்அவே வந்து எல்லா பிளாட்ஃபார்மும் அவங்க சொல்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் ஸ்டிக் பண்ணிக்காதீங்க, ட்ரை யுவர் கண்டென்ட் அக்ராஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொன்னாங்க. நான் வந்து சேனல் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குறீங்கன்னா நம்மளோட 100K வீடியோலேயே நான் இது சொல்லியிருந்தேன். நான் பண்ண மிஸ்டேக் அது. பட் புதுசாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க அதை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் மெயினாக போடுறீங்கன்னா அதை யூடியூப்லேயும் போடுங்க, இல்லை யூடியூப்பில் மெயினாக போடுறீங்கன்னா அதை இன்ஸ்டாலேயும் போடுங்க. இன்னொன்று எங்கள் எல்லாருக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக லாங் ஃபார்ம் கண்டென்ட் போடுறவங்க, இப்போ நான்லாம் வந்து வெறும் vlogs தான், பட் எங்களை வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸும் கன்சிடர் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக ரீல்ஸு யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறவங்கள சம்டைம்ஸ் vlogகும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு வந்து க்ராஸ் போஸ்டிங் பண்ணுங்கள். அதே மாதிரி போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து என்னோட மெயின் டேக்அவே. கண்டிப்பாக அதை நான் வந்து ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த வருஷம் நமக்கு இன்வைட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இயர் இன்வைட் வருமானு தெரியாது. வந்தால் இட் வில் பி ரியலி குட். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேக் கேர். ஐ வில் see you guys in the next vlog. Bye.